வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்னன்னா கருணக்கிழங்கு வறுவல். இது சாப்ஸும் சொல்லலாம். இந்த கருணக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஒரு ஈஸி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது அந்த கருணக்கிழங்கு வேக வச்ச பிறகு, அதாவது குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும்போது ட்ரை ஆகிடும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த கட்டிங் பண்ணுறது தான் இருக்குது. ப்ராப்பராக கட் பண்ணி பிளான்ச் பண்ணி மசாலா போட்டு மேரினேட் பண்ணி குக் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். எப்படிலாம் கட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த கருணக்கிழங்கு வறுவல் எல்லா கிரேவியோடு தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஈவன் நான் வெஜிடேரியன். நான்வெஜ்னால் நீங்கள் நான்வெஜ் கிரேவி போட்டு சாப்பிடும்போது சாப்பாடில் இன்னொரு நான்வெஜ்ஜாக தொட்டு சாப்பிடுவீங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கருணக்கிழங்கு வறுவலை நீங்கள் குக் பண்ணிட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன் கேட்டால் அந்தளவுக்கு சாஃப்டாக அந்த காரம் புளிப்பு தன்மை எல்லாமே இதில் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கருணக்கிழங்கு வறுவல் தேவையான பொருட்கள்: கருணக்கிழங்கு 250 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கருணக்கிழங்கு நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கருணக்கிழங்கு எப்படி கட் பண்ணுறது ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஒரு ஷேப்புக்கு ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு 3 விதமாக கட் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது ப்ராப்பர் கட்டிங், அதுக்கப்புறம் திக்கான ஒரு கட்டிங், தின் கட்டிங். திக்காக இருக்க கட்டிங்கில் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் தின்னாக கட் பண்ணுற கட்டிங்கும் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்பராக கட் பண்ணி முடிச்ச பிறகு தான் நீங்கள் குக் பண்ணலாம். ஏன் கேட்டனா, உங்களுக்கு எப்போயுமே ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா ஜூஸியாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் ப்ராப்பராக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திக்காக கட் பண்ணால் குக் பண்ணி முடித்த பிறகு, அதாவது 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதே டைமில் தின்னாக கட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை ஆகிடும், சாப்பிடும்போது வரன்னு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பேனில் கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிழங்கு இதில் போடுறோம். கரெக்டாக இந்த கிழங்கு வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 5 to 8 minutes ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக பாயில் பண்ணும்போது 85 to 90% பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிழங்கு உடச்சி காமிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக மேரினேட் பண்ணிட்டு க்ரில் பண்ணால் என்னன்னா ட்ரை ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி ஜஸ்ட் கொதிக்கிறதெல்லாம் அப்படி போட்டு எடுக்கிறோம். 85 to 90% அளவுக்கு நீங்கள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் மேரினேஷன். இந்த மேரினேஷன் ரொம்ப ஈஸியான மேரினேஷன் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, குழம்பு பவுடர். இந்த குழம்பு பவுடர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள். அது மட்டும் இல்லை, இந்த குழம்பு தூளை வச்சு நீங்கள் சாம்பார், வத்த குழம்பு, கறி குழம்பு, நிறைய ப்ரிப்பரேஷனுக்கு இந்த குழம்பு தூள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது புளித்தண்ணி போட்டிருக்கேன். புளித்தண்ணி நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருக்க புளித்தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மேரினேஷன் திக்காக இருக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த வேக வச்ச கிழங்கோட போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தின்னானாலும் திக்காக இருந்தாலும் ஒட்டாது. அதே டைமில் மசாலா அதிகமான கோட்டிங் வேண்டாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சுல, இதில் வேக வச்ச கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், மெதுவாக ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதி மேரினேட் பண்ணிடணும். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணால் கிழங்கு உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக மேரினேட் பண்ணுங்கள். மசாலா ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் குக் பண்ணலாம். இப்போது இந்த தோசைக்கல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு 1 by 1 ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி கல் நல்லா சூடாக இருக்கணும். சரிங்களா? கல் சூடு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஏன் கேட்டால் கிழங்கு வேக வச்ச கிழங்கு தான் மேரினேட் பண்ணி குக் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த மசாலா கரெக்டாக அந்த கிழங்கோட கிரில் ஆகணும். அதனால தான் கரெக்டாக தவா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க சொல்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் மேலே போட்டிருக்கோம்.
ஒன் பை ஒன்னாக அப்படியே திருப்பி குக் பண்ணி எடுத்திங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. இது சாப்ஸ்னு சொல்லலாம், வறுவல் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ரசம் அப்படி இல்லைனா கிள்ளி போட்ட சாம்பார் வத்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு மேலே கோட்டிங் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இந்த காயோட அந்த ஸ்பைஸ் லெவல்லாம் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த கருணக்கிழங்கு வறுவல் எப்படி கட் பண்ணணும், எப்படி பிளான்ச் பண்ணணும், எப்படி மசாலா போடணும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த குழம்புத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழம்புத்தூளை வச்சு ஒரு ரொம்ப ஈஸி ஸ்டைலில் தான் கொடுத்துருக்கேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது தெரியலனா கண்டிப்பாக வந்து அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.